சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ முதல்ல உள்ள போ. முதல்ல ட்ரெஸ் மாத்து. ஏங்க, என் மேல ஒருத்தன் பெட்ரோல் ஊத்திட்டு நின்னுகிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு என்ன வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்பதான் என் கோவம் அடங்கும், என் மனசு ஆறும். ரகு, சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ இந்த புள்ளைய கூட்டு உள்ள போறியா இல்லையா? பூர்ணி, முதல்ல நீ உள்ள வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா வா. என்னங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரி ஆக்குறீங்க? ஏய், நீ முதல்ல உள்ள வான்னு சொல்றல. விடுங்க சார், இவனை விட்டுறாதீங்க, இவளை விட்டுறாதீங்க. ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு போய் முட்டி தட்டுங்க சார். விட்டுறாதீங்க சார். வா. என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பெரிய ஹீரோ நினைப்பா உனக்கு? எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? நான் ஏதாவது கேட்டு உன்னை இப்படி பண்ண சொல்லி? ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என் மானத்தை வாங்குறது பத்தலையா? ஏன் திரும்ப திரும்ப வந்து என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? ஐயோ, உன்னால ஒவ்வொரு தடவையும் எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோன. கம்பெனி பேரு திரும்ப கண்டிப்பா என்கிட்ட வரும், வராம எங்கேயும் போகாது. அதுக்காக அவ மேல பெட்ரோல் ஊத்துவியா நீ? என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டு பொண்ணு. தெரியாம ஒருவேளை தீகி புடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரகுக்கு யார் பதில் சொல்றது? அவங்க அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? காலம் பூரா நம்மள கொலகார குடும்பம் தானே சொல்லிருப்பாங்க. இல்ல செவந்தி, நாமளும் எவ்வளவு தடவை அவகிட்ட நியாயமா கேட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னதான் பண்றது? அண்ணா, இது பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. அவ தரலனா அதுக்காக நீ பெட்ரோல் ஊத்துவியா? நாளைக்கு அவ வேற ஏதாவது பிரச்சனை பண்ணானா கொலை பண்ணிடுவியா என்ன? அறிவு வேணா உனக்கு? என்ன நீ, என்ன இது? இவர் பண்ண காரியத்தை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. சார், நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்லாம் சொல்லல. நீங்க லீகலா என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். என்ன இருந்தாலும் என் அண்ணன் பண்ணது தப்புதான். அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சாரி அண்ணி. நானும் சொன்ன செவந்தி, இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. தேவையில்லாம என்ன வேற இழுத்து விட்டுட்டாரு. தம்பி, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி விட்டுருப்பா. நாங்க இத பேசி தீர்த்துக்கிறோம். உங்களுக்காக நான் இங்க இருந்து போறேன். கிருஷ்ணன், என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புதான். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். நன்றி சார். சார், நீங்க இந்த தடவை ஆக்ஷன் எடுத்தா கூட நாங்க யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டோம். ஏன்னா இவர் பண்ண காரியத்துக்கு. செவந்தி, நீ சும்மா இருமா. தம்பி, நாங்களே பேசிக்கிறோம்ப்பா. சரிங்க, நாங்க வரோம். வரோம் சார். தேங்க்யூ சார். போங்க. அண்ணா, முதல்ல மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புமா. செவந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. கிருஷ்ணா, அதெல்லாம் நீ ஒண்ணு மன்னிப்பு கேட்க வேண்டாம்ப்பா. அண்ணா, இப்ப நீ மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இப்ப நீ மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? செவந்தி, இத பாரு, மாமா, அதெல்லாம் ஒண்ணு சும்மா வேணாம்மா. மாமா. கிருஷ்ணா, மாமா, ஏப்பா, மன்னிச்சிடுங்க மாமா. கிருஷ்ணா, என்னப்பா? சத்தியமா இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இதெல்லாம் பண்ண. மத்தபடி பூர்ணிமாவுக்கு கெடுதல் பண்ணுங்கிற நோக்கத்துல ஒண்ணும் இதெல்லாம் பண்ணல மாமா. நீ எந்த நோக்கத்துல பண்ண? என்னென்ன ஒரு பொண்ணு மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்க. அதை விட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து வெளியே போ.
முதல்ல இங்க இருந்து போ. செவந்தி, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன கிருஷ்ணா? பாட்டி என்ன மன்னிச்சிருக்கு பாட்டி. போ கிருஷ்ணா போ. மன்னிக்கிற அளவுக்கு நீ பெரிய தப்பு எதுவும் பண்ணல. பாட்டி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்களா இப்படி பூர்ணிமாவுக்கு எதிர பேசுறதுனால தான் இவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. செவந்தி, அவங்க செய்யறது அவங்களுக்கே திரும்பி வரும். வென விதைச்சவன் வென அறுப்பான்னு கேள்விப்பட்டதில்ல? அவ நல்லவளா இருந்தா அவ மேல யாரு பெட்ரோலை ஊத்த போறாங்க? பாலில் ஊத்தி இருப்பாங்க. ஐயோ பாட்டி, அவ நல்லவளா கெட்டவளான்னு அப்புறம் பாத்துக்கலாம். நாம அவள மாதிரி இருக்க கூடாதுல்ல? சரி, என்னமோ பண்ணுங்க போங்க. அண்ணி, முதல்ல இவர் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. வரேன் மாமா. வரேன் அத்தை. வாங்க. இனிமே எனக்கு நல்லது பண்றேன்னு எந்த காரியத்தையும் பண்ணிடாத. என்ன செவந்தி, அண்ணன் இப்படி இல்லாம பண்ணுவாரு? நான் கூட என் அண்ணா இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிந்து. அந்த மனுஷன் பூர்ணி மேல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி எரிக்க பாத்திருக்காரு. என்ன செவந்தி சொல்றீங்க? கிருஷ்ணன் அண்ணனை பார்த்தா ரொம்ப சாதுவான கேரக்டரா இருக்காரு. அவரா இப்படி எல்லாம் பண்ணாரு? சிந்து, என் அண்ணன் பாக்குறதுக்கு தான் சாது மாதிரி. முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி தான் எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஒரு போட்டோகிராஃபரை பைக்ல இடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. அவரு கீழே விழுந்து தலையில அடிபட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் போலீஸ் கேஸ் ஆகி அதுல இருந்து வெளியில வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனாலும் இப்படி வெறித்தனமா பாசம் வச்சிருக்கிற ஒரு அண்ணனை இப்பதான் பாக்குறேன் செவந்தி. சும்மா இரு சிந்து, பாசத்தை வச்சுக்கிட்டு இப்படி இல்லாம பண்றது? தேவையில்லாம இவராலதான் நான் எல்லாரும் முன்னாடியும் தலை குடிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. அதான் அவரை பிடிச்சு கண்டுபிடி திட்டி விட்டுட்டேன். இனிமே வராதீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். பாவம் தலைய தொங்க போட்டுட்டே போயிட்டாரு. செவந்தி, பூர்ணி பண்றத பார்த்தா கிருஷ்ண அண்ணன் பண்றது சரிதான்னு தோணுது. நானா இருந்திருந்தா கோவத்துல அவளை அப்படியே பத்த வச்சுட்டு வந்திருப்பேன்.